இந்த தாத்தா அவங்க பையன் வாங்கின மெடல்ஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு நெஞ்சு வலி வந்துருந்தா கீழே விழுந்துடுறாரு. முன்னாடி இருக்க கபோர்டு அப்படியே அவர் மேல சாஞ்சிடுது. அந்த டைம்ல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வேகமா அவங்களோட பையனுக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க பையன் முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கான். அதனால அவங்க அப்பாவோட காலை கட் பண்ணி விட்டுறான். அவங்க அப்பா பக்கத்துல இருக்க மருந்து டப்பாவை எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா எடுக்க முடியாம அங்கேயே இறந்து போயிடுறாரு. அந்த டைம்ல தான் இந்த தாத்தாவோட ஒய்ஃப்க்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. உடனே தாத்தாவுக்கு போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த தாத்தா போனை எடுக்கவே இல்லை. உடனே பயத்துல இந்த பாட்டி வேகமா அவங்க பையனோட ஆபீஸ்க்கு போறாங்க. இது மாதிரி அப்பா போன் எடுக்கல, வா என்ன எதுன்னு போய் பாக்கலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, இப்பதான் ஒரு மீட்டிங் முடிச்சு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம இங்கே ஒரு பெரிய வீடா வாங்கி அப்பாவே இங்க கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. பணத்தாசை பிடிச்ச மருமக வாங்க சீக்கிரமா நம்மளுக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மருமகளோட அம்மாவும் இந்த பாட்டியை திட்டிட்டு வேகமா போறாங்க. இந்த பாட்டி அவங்க கையில இருக்க பர்ஸை தூக்கி அவங்க சமதி மேல போட்டுட்டு போறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போய் பார்த்தா வெளியே கும்பலா இருக்கு. அவங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் மேல முன்னாடி இருக்க கபோர்டு விழுந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. அவங்க பையனுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். இதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக மருமக மாமியார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு இருக்காங்க. போனை பார்த்துட்டு வேணும்னே அந்த மருமக போனை கட் பண்ணி விடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க ஹஸ்பண்டோட இறுதி சடங்கு பண்றாங்க. இந்த பையன் அந்த தாத்தா வீட்டுக்கு வர அந்த வழியில டயர் பஞ்சர் ஆயிடுது. இந்த டைம்ல இந்த பாட்டி எவ்வளவு வாட்டி கால் பண்ணாலும் அதை எடுக்கவே இல்லை. கடைசியா கொல்லி வைக்கிற வேலையுமே இந்த பாட்டியே தான் பண்றாங்க. அந்த பையன் அப்பதான் ரோட்ல பாக்குற எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. யாரோ இறந்துட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இருந்தது அவங்களோட அப்பான்னு அவனுக்கு தெரியாது. இதுல யார் மேல தப்புன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க.